சென்னையில் டெங்கு கொசுவை ஒழிக்க மருந்து அடிக்கும் பணிகள் மாநகரம் முழுவதும் நடைபெற்று வருவதாக மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கல்வி சுற்றுலாவை மேயர் பிரியா கொடையசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் மழை பெய்தால் வெள்ளம் ஏற்படாது என்று மாநகராட்சி உத்தரவாதம் அளிக்குமா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு மழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டாலும் அதனை உடனடியாக மாநகராட்சி அப்புறப்படுத்தும் என்ற உத்தரவாதத்தை வழங்குவதாக அவர் பதிலளித்தார். கொசு ஒழிப்பு பணியில் சுணக்கம் உள்ளதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு எந்த பகுதியில் கொசு ஒழிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்ற தகவல் சொன்னால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் கொசு ஒழிப்பு பணிகளில் சென்னை முழுவதும் நடைபெற்று வருவதாகவும் மேயர் பிரியா கூறினார். இல்லை, ஃபாகிங் பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் டிசம்பரில் மழை இருக்கும், ஜனவரி பிப்ரவரியில் தான் கொசு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆண்டு முழுவதுமே ஃபாகிங் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து இரவு நேரங்களில் மழை பெய்யறதுனால தொடர்ந்து ஃபாகிங் அனைத்து பகுதிகளிலும் பணி மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது. மழைநீர் வடிகாலில் ட்ரெயின் ஓப்பன் பண்ணி ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம். கெனால் பகுதிகளில் ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம். ட்ரோன் மூலமா ஃபாக் பண்ணணுன்றதை தெரிவித்திருக்கோம். ஆயில் பால்ஸ் போட்டு நம்ம ஃபாகிங் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பல்வேறு பகுதிகள் ஃபாகிங் துரிதமாக நடத்தப்பட்டு வருகிறது. அப்படி ஏதாவது ஒரு சில இடங்களில் ஃபாகிங் பண்ணலை அப்படின்னு நீங்கள் பர்டிகுலராக தெரிவித்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.